எப்படி ஆயில் மாற்றுறது எல்லாம் சொல்கிறோம். ஆயில் மாற்றம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருது எல்லாமே சொல்கிறோம். ஏன்னா இன்ஜினில் ப்ராப்ளம், பிஸ்டனில் வந்து ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து புது வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து விரட்டக்கூடாது. ஒரு 3 மாதம் வண்டி எடுக்கலைன்னா ஆயில் என்னாகுன்னா ஆயில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் பெஸ்ட்டு. பிராண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே. ஹாய் 3XN மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு வண்டிக்கு. ஆல்ரெடி நம்ம நிறையா வண்டிக்கு சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி புது விதமாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரெகுலராகவே நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அது எல்லாமே கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், சாய் மோட்டார்ஸ்க்கு. அங்கே இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆனால் நம்ம சாய் மோட்டார்ஸில் இருந்தோன்னா வண்டி வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டி V6 மாடலு. எப்படி ஆயில் மாற்றுறது எல்லாம் சொல்கிறோம். ஆயில் மாற்றம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருது எல்லாமே சொல்கிறோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளக் வந்து கழட்டி க்ளீன் பண்ணுவோம், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம், பிரேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து புது வண்டிங்கிறது ஒரு 500 கிலோமீட்டர், அந்த சம்திங் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் வரும்போது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் மோட்டினீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரிசரெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த மஸ்ட் வந்து இன்ஜின் மாட்டும்போது உள்ள பேஸ்ட் போட்டு பேக்கிங் போட்டு மாட்டுவாங்க. சின்ன சின்ன ப்ரிசரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டினீங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம், பிஸ்டனில் வந்து ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து புது வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வந்து வண்டி விரட்டக்கூடாது, மெதுவாக வந்து வண்டி ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆயில் கழட்ட போகிறேன். ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களுக்கு இது ஆயில் கழட்டி விட்டாச்சு. ஆயில் வந்து பிளாக் ஆயிடுச்சு. பிளாக்னா ஓரளவுக்கு பிளாக்ல இருக்கு. இதை வந்து கரெக்டான சர்வீஸ் விட்டுருக்காரு கஸ்டமர். 500 கிலோமீட்டர் ஃபோன் பண்ணி சொன்னோம், கரெக்டாக வந்து விட்டுட்டாரு, எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் இப்போ ஆயில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கிலோமீட்டருக்கு 3000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் ஆயில் மாற்றணும். இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க மாற்றணும். இல்லைன்னா இந்த ஆயில் விஸ்காசிட்டி வந்து தன்மை கம்மியாச்சுன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வரும். என்ன இது ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ எங்கேயாவது கஸ்டமர் வெளியே போயிட்டாரு, ஒரு 3 மாதம் வண்டி எடுக்கலைன்னா ஆயில் என்னாகுன்னா ஆயில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் பெஸ்ட்டு. இன்ஜின் வந்து ப்ராப்ளம் வராது. இவ்வளோ பிளாக்காக இருக்குது ஆயில். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்ஜின் எல்லாம் மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த கிளச்சு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆயில் வந்து புது ஆயிலே ஊற்றினாலும் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டிங்கன்னா திரும்ப இந்த கலருக்கு வந்துடும். நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் திக்னஸ் தான் முக்கியம், விஸ்காசிட்டி அந்த மாதிரி வரும். அது நல்லா இருந்தால் ஓகே. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. உடனே வண்டி ஓட்டிகிட்டு வந்து உடனே ஆயில் கழட்டி விடக்கூடாது. கழட்டி விட்டோம்னா ஆயில் ட்ரெயின் போல்ட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. உடனே கழட்டினோம்னா எல்லாம் வந்துடும், ஓரளவுக்கு வந்துடும், ஆயில் வந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கழட்டி விடுறது, உடனே கழட்டக்கூடாது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ட்ரெயின் போல்ட்டாக மாற்றியாச்சு, ஆயில் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம். பிராண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே. இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம் இந்த வண்டிக்கு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கழட்டி விட்ட ஆயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போ ஆயில் மாற்றும் போது வாசர் சேர்ந்து மாற்றிடுங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் இந்த வாசர் சேர்த்து மாற்றுறது பெஸ்ட்டு. ஏன்னா இதனால் ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் விஷயம் தான். ஆயில் வந்து கரெக்டான கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டுனா ஃபஸ்ட் சர்வீஸில் மட்டும் அந்த கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் அந்த டைமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம், இன்ஜின் எந்த ப்ராப்ளம் வராது. அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு.